லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இவங்களை அரெஸ்ட் பண்ண யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? மயில் என்ன சொல்றான்னா இவங்க பையனை கொலை பண்ணது இவங்க தானே சொல்லி சொல்றா. இதுல எது பொய் எது உண்மை? இவங்க பையனை கொல்லணும்னு இந்த கான்ஸ்டபிள் அம்மா தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. மணி சார், மயில கூட்டிட்டு போய் அந்த லாக்அப்ல வை. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் பாத்துக்கிறேன், போங்க. என்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு சாதகமா இப்ப எல்லா சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. நான் விரிச்ச வலையில அந்த மானும் வசமா சிக்கிடுச்சு. அப்படின்னா வெயிட் 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 எனக்கு உன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினதை பார்த்ததும் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது கரெக்டு தான். இப்போ உன் முன்னாடி நடந்த எல்லாமே நாடகம்தான். அதுக்கு பின்னால இருக்கிற டைரக்டர் யார் தெரியுமா? அஃப்கோர்ஸ் நானே தான். ஏன் சார் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? என் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? மயிலு, இது கோவம் கிடையாது, காதல், லவ், பியார். நான் உன் மேல பெரிய பைத்தியமா இருக்கேன். வாழ்க்கை முழுக்க நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற மயிலு. என் காதலுக்கு இருந்த ஒரே பிரச்சனை உன் புருஷன் ஜீவா மட்டும்தான். அவனை கிளியர் பண்றதுக்கு தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல மயிலு. ஆனா எனக்கு வேலை வைக்காம அவனே உன்னை டைவர்ஸ் பண்றதா முடிவெடுத்துட்டான் பாத்தியா? என் காதலை ஏத்துக்கிட்டு அவன் இருந்த இடத்த எனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன். இன்னொருத்தர் பொண்டாட்டி மேல காதல் அது இதுன்னு இப்படி எல்லாம் இன்டீசென்ட்டா பேசுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? மயிலு, நீ ஜீவாவோட பொண்டாட்டிங்கிறது வெறும் பேருக்கு மட்டும்தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லை. அவன் மனசுலயும் நீ இல்லவே இல்லை. அதனாலதான் உன்னை டைவர்ஸ் பண்ற எக்ஸ்ட்ரீம்க்கு அவன் போயிருக்கான். இங்க பாருங்க, என்ன டைவர்ஸ் பண்ற முடிவை ஜீவா மனசார எடுக்கல. எனக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு அப்படி தோணல மயிலு. அவன் மனசு மாறி வர்ற மாதிரியும் தோணல. அவன் லைஃப்ல உன் சாப்டர் ஃபுல்லா க்ளோஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ஏன் அவனையும் நினைச்சு உன் லைஃபுக்கு எடுத்துக்கிற? மயிலு, இது ரொம்ப ஓல்டு டைலாக் தான், இருந்தாலும் சொல்றேன். நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த ஜீவா நீ வேணான்னு சொல்லி உன்னை வெறுத்து விலகி போயிட்டா. ஆனா நான் என்னோட சேரணுங்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யறேன் பாத்தியா? இப்போவாச்சும் என்னோட காதலை புரிஞ்சுக்க மயிலு. என்னோட காதலை ஏத்துக்கிட்டா உனக்கு கஷ்டங்கிறதே இனி இருக்காது. நான் உன்னை அப்படியே ராணி மாதிரி பாத்துப்பேன். நான் ராணி மாதிரி எல்லாம் வாழ ஆசைப்படல. ஜீவாவுக்கு பொண்டாட்டியா வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். எனக்கு அந்த சந்தோஷமே போதும். ஜீவாவுக்கு என்னோட வாழ்றதுதான் சந்தோஷம். ஏதோ ஒரு கோவத்தாலதான் அவர் இப்ப என்னை விட்டு விலகி இருக்காரு. ஆனா கூடிய சீக்கிரமே என்ன அவரு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட திரும்பி அவரு வரதா போறாரு. நாங்க எங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழதான் போறோம். பகல் கனவு பழிக்கும் நம்பி உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத மயிலு. ஜீவா எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் கனவும் உனக்கு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கேஸோட எஃப்ஐஆர்ல நான் ஒரே ஒரு சைன் போட்டா போதும், உன் கனவுக்கு ஒரே செகண்ட்ல கொல்லி வச்சிட முடியும். ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதிரான ஆதாரமும் சாட்சியும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். கிரிமினல் கேஸ்ல மாட்டி தண்டனை அனுபவிக்கிற ஒரு அக்யூஸ்ட் ஐபிஎஸ் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. உன் கனவு நனவாகிறதும் கலைஞ்சு வீணா போறதும்
இப்ப நான் போட போற சைன்ல தான் இருக்கு. என்னோட காதலை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. இப்பவே அந்த ஆளுங்களை கஸ்தூரிக்கு எதிராக திருப்பி விட்டு அவ மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற. இல்ல நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற ஆசைய இப்பவே குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். டெசிஷன் இஸ் யுவர்ஸ். என் முடிவை தான் நான் தெளிவா சொல்லிட்டேனே சார். என்னால என் ஜீவாவையும் விட்டு தர முடியாது, என் கனவையும் விட்டு தர முடியாது. மயிலு சூழ்நிலை புரியாம பேசிட்டு இருக்க. ஜீவா இல்ல ஐபிஎஸ், ரெண்டுல ஒண்ணுதான் உனக்கு கிடைக்கும். ஜீவா வேணும்னு முடிவு பண்ணிட்டா உன்னால ஐபிஎஸ் ஆகவே முடியாது. அத முடிவு பண்றதுக்கு நீங்க ஒன்னும் கடவுள் இல்ல சார். நான் திரும்பவும் சொல்றேன், ஜீவா என்னோட கனவு, ரெண்டுமே எனக்கு முக்கியம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு நம்பிக்கையோட இருக்கலாம், ஆனா ஓவர் நம்பிக்கை உன் மனசுக்கு நல்லதில்ல, வாழ்க்கைக்கும் நல்லதில்ல. என் காதலை ஏத்துக்கிறத தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை. நிதானமா யோசிச்சா உனக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் உன் முடிவு மாறும்னு நம்புறேன். தலைவர் வணக்கம் தலைவரே, எப்படி இருக்கிறீங்க? டேய் போ போ தலைவர் விட. சார் வாங்க சார். சார் வாங்க குருமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. நீங்கள் பண்ண காரியத்தினால திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு. என்ன குருமூர்த்தி இது? வந்ததும் வராதுமா என்ன டார்கெட் பண்றீங்க? நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? என் பொண்ணு மயில் என்ன சார் தப்பு செஞ்சா? அவளை எதுக்கு வீணை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கீங்க? கூல் டவுன் குருமூர்த்தி, கூல் டவுன். நம்ம நிதானமா பேசுவோமே. உடம்புக்கு முடியாத நேரத்துல ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என் டென்ஷனுக்கு காரணமே நீங்க தானே. தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டு என் பொண்ணை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? முதல்ல என் பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க சார். ஷட் அப் குருமூர்த்தி. இந்த ஸ்டேஷன் இப்போ உங்க கண்ட்ரோல்ல இல்ல, என் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் தான் உங்களை அதிகாரம் பண்ணணும், ஆர்டர் போடணும். எனக்கு உத்தரவு போட உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க இப்ப டியூட்டில இல்ல, மெடிக்கல் லீவ்ல இருக்கீங்க. நீங்க இப்போ போலீஸ் ஆபீசர் இல்ல, சாதாரண பப்ளிக். நீங்க என் கேபின்குள்ள அனுமதி இல்லாம இப்படி அத்துமீறி நுழைஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? சரி, ஏதோ பழைய ஞாபகத்துல வந்துட்டீங்கன்னு பேசாம விட்டா ஓவரா எகிர்றீங்க. நான் நினைச்சா ஸ்டேஷன்ல நுழைஞ்சு கலாட்டா பண்ணீங்கன்னு சொல்லி உங்க மேல கேஸ் போட்டு உங்களை லாக்அப்ல தள்ள முடியும். செஞ்சு காட்டட்டுமா? செய்யுங்க சார், நல்லா செய்யுங்க. அதிகாரம் இருக்குன்ற திமிர்ல நானும் உங்களை மாதிரி ஆடினவன் தான் சார். இப்போ அடங்கி போய் உக்காந்துட்டு இருக்கேன். நீங்க அடங்குற காலமும் சீக்கிரமா வரும் சார். அது வரப்ப வரட்டும் குருமூர்த்தி. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இங்க நிறைய வேலை இருக்கு. முதல்ல என் கேள்விக்கு பதில சொல்லுங்க. என் பொண்ணு விஷயத்துல ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? குருமூர்த்தி, இத பாருங்க, நான் ஒரு போலீஸ் ஆபீசரா கேட்கல, சாதாரண பப்ளிக்கா கேட்கறேன். தங்கமயிலோட அப்பாவா கேட்கறேன். என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சான்னு அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க? சொத்துக்காக உங்க ஒரே பையனை கூலிப்படையை ஏவி விட்டு கொன்னு இருக்கா. நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அவன் மேல. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். உண்மை தெரியாம பேசுறீங்க. மயில கொல்லத்தான் என் பொண்டாட்டியும் அவங்க அக்காவும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. அவளை காப்பாத்த போய் தான் வெற்றி செத்து போனான். அவன் செத்ததுக்கு காரணம் கஸ்தூரி அவங்க அக்கா மாலதியும் தான் சார். இதை நான் பிடிச்சிட்டு வந்து அக்யூஸுங்க தெளிவா ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்களே. பொண்ணுடுவேன்னு மிரட்டி தானே நீங்க அப்படி சொல்ல வச்சிருக்கீங்க. நான் போய் விசாரிச்சப்போ மயில் தான் வெற்றியை கொல்ல பிளான் போட்டு கொடுத்தான்னு அவங்களே சொல்றாங்களே. சார், அவனுங்க போய் சொல்றானுங்க சார். டிபார்ட்மெண்ட்ல இருக்க நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க, எவனா ரவுடி பசங்க சொல்றதை நம்புவீங்களா? அவனுங்க சொன்னதை நம்பி தானே மயில் உங்க பொண்டாட்டியையும் அவங்க தம்பியையும் அரெஸ்ட் பண்ணா. அதே மாதிரி தான் அவங்க சொன்னதை வச்சுதான் நான் இப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அவ செஞ்சது சரினா நான் செஞ்சதும் சரிதான். சார், சாட்சிங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா மாத்தி மாத்தி பேசுவாங்க சார்.
ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். எது உண்மைன்னு நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது குருமூர்த்தி. குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி சாட்சியும் ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டியது நம்மளோட வேலை. அதை வச்சு யார் உண்மையான குற்றவாளின்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். மயில் பக்கம் நியாயமும் உண்மையும் இருந்ததுன்னா அவன் நிரபராதி நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஏன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. வாஸ்தவம் தான் சார். சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது பெட்டர்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். யார் நிரபராதி யார் குற்றவாளின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகத்தான் மயில் இதில் இழுத்து விட்டுருக்கீங்களா? உங்களுக்கு என் மேலேயோ மயில் மேலேயோ ஏதோ ஒரு கோவம்னா மொத்தமாக அதை எங்கிட்ட காட்டுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் தாங்கிக்கிறேன். ஆனால் இந்த கேஸை வச்சு மயிலோட ஐபிஎஸ் கனவை கலைச்சிடாதீங்க சார். ஒரு அப்பனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ச்சே குருமூர்த்தி, என்ன குருமூர்த்தி நீங்க என்ன ரொம்ப மட்டமா நினைச்சிட்டீங்க. பர்சனல் காரணத்தை வச்சுக்கிட்டு யாரையும் பழி வாங்குற புத்தி எனக்கு கிடையவே கிடையாது. இந்த விஷயத்துல லீகலா என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ் ஆபீசரா உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா உங்க பொண்ணுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல போலீஸ்காரன் இந்த மாதிரி பர்சனல் சென்டிமெண்ட்ஸ்ல எல்லாம் மாட்டிக்க கூடாது குருமூர்த்தி. தப்பு தான் சார், தப்பு தான். உங்களுக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்கேன்ல, தப்பு தான் சார். என் பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் சார். அநியாயத்தோட வெற்றிக்கு ஆயுசு கம்மின்னு அனுபவத்தால் உணர்ந்தவன் நான். இந்த ஒரு கேஸோட முடிவு உங்களுக்கும் அதே பாடத்தை கற்றுக் கொடுக்கும் சார். உண்மை என்னங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சு உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் குருமூர்த்தி இல்ல சார். ஆல் தி பெஸ்ட் திருமூர்த்தி. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை அப்படிதான் கூப்பிட போறேன். ஏன்னா இந்த சவால்ல நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறது இல்ல. யாரு ஜெயிக்க போறோங்கிறத காலம் முடிவு பண்ணும் சார். நான் என் பொண்ணை பார்க்கணும். அதுக்கு அனுமதி மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தாராளமா போய் பாருங்க. I have no any objections. இனிமே அவன் வீட்டுக்கே வர போறது இல்ல. இனிமே லாக்அப்லயோ கோர்ட்லயோ ஜெயிலையோ பாத்துக்கிட்டாதான் உண்டு. சார் என்னாச்சு சார்? அந்த ஆள் என்னதான் சொன்னாரு? அவன் எதையோ மனசுல வச்சுட்டு தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் புத்தியை தெரிஞ்சு அவங்ககிட்ட சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை. மயிலை இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரோன்றதை மட்டும்தான் யோசிக்கணும். நான் போய் மயிலை பார்த்துட்டு வரேன். ஓகே சார். அப்பா 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 அப்பா, உடம்பு முடியாத சமயத்துல நீங்க ஏன்பா இங்க வந்தீங்க? அம்மா, உனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறத தெரிஞ்சிருந்தும் நான் எப்படிம்மா நிம்மதியா வீட்டில் இருக்க முடியும்? ஐபிஎஸ் ஆபீசரா பார்க்க வேண்டிய உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சு செத்துருவோம் போல இருக்குமா. உங்களால இதை தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும்பா. இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ தேறி வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப தேவையில்லாம திரும்பவும் உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா. இதுல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத நான் பாத்துக்கிறேன்ப்பா. எப்படிமா பாத்துக்குவ? நீ வெளியில இருந்தா கூட பரவாயில்ல, அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு உண்மையை வெளியே கொண்டு வந்துருவேன் நான் தைரியமா இருப்பேன். உன் மேல அநியாயமா பழிய போட்டு இப்படி லாக்அப்ல போட்டு வச்சிருக்கானே, உள்ள இருந்துகிட்டு உன்னால என்னமா பண்ண முடியும்? அது மணி அக்கா, அழகரண்ண, பரமன் சார்னு எல்லாரும் இருக்காங்கல்லப்பா. அவங்க எல்லாம் வச்சு நான் நிரபராதின்னு எப்படியாவது நான் நிரூபிச்சுக்கிறேன்ப்பா. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. இல்லம்மா, இல்ல, கஸ்தூரியும் அவங்க அக்காவும் சேர்ந்துதான் உன்னை இதுல மாட்டி விட்டுருக்காளுங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபமும் பகையும் என்னால தானே உருவாச்சு.
அந்த பகையினால தான் நீ இதுல சிக்கியிருக்கிற. இதுல இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குமா? வேண்டாப்பா, எனக்காக அலைய போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான்ப்பா நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. திரும்பவும் உங்களை எங்களால இழக்க முடியாதுப்பா. எனக்கு எதுவும் ஆகாதுமா. எதுவும் செய்யாம வீட்லயே இருந்தாதான் அந்த உருத்துல என்னை கொன்னுடுமா. உன்னை IPS ஆக்கி உங்க அம்மாவை ஜெயிக்க வைக்கிறது தான் என் பாவத்தை தீக்கிறதுக்கு நான் செய்யற ஒரே பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு இந்த கேஸு தான் தடையா இருக்கும்னா என் உயிரை கொடுத்தாவது அதை நான் உடைச்சே ஆகும். அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கோ. நீ எதுவுமே சொல்ல வேணாம். இதனால எனக்கு திரும்பவும் அட்டாக் மாதிரி வந்துடும் பயப்படுறியா? பயப்படாத. என் பொண்ணுக்காக நான் ஓடுறப்போ மனசுல தெம்பும் உடம்புல தைரியமும் தானா வந்துடுமா. என்னை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வராம நான் ஓய மாட்டேமா. உன் அப்பா இருக்கான்ற தைரியத்துல மட்டும் நீ இரு. அந்த தைரியத்தை நீ விட்டுறாத. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். யாராவது வராங்களா? இங்க நின்னு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? இல்ல அப்பாவதாம்மா. அவரு உங்க கூட வரலையா? அவரு இங்க என் கூட வரப்போறாரு. உள்ளதான் இருக்காரு. இல்லம்மா, நான் வீட்டுக்கு வந்தப்ப அப்பா இங்க இல்ல. ஏய், உடம்பு முடியாதவர் எங்க போறாரு? உள்ள பாத்ரூம்ல எங்கேயாவது இருப்பாரு. நீ ஒழுங்கா பாத்துருக்க மாட்ட. இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவர் எங்கேயுமே இல்ல. என்ன சொல்ற? சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பாரு? உடம்பு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி முடியாத உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல அமைதியா இருக்க முடியாது அவரால. நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப நாம அவரை வேற தேடி அலையணுமா? இந்த தலைவலிலாம் நமக்கு தேவையாடி? பொறுமையா போங்க சார். சார் பார்த்து சார். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். சார் பரவாயில்ல சார். வேண்டாம் சார், பரவாயில்ல சார். சரி, நான் வரேன். எங்கப்பா போனீங்க இவ்ளோ நேரம்? எங்க உடம்பு சரியில்லைன்னா அங்க இங்கன்னு அலையாம அமைதியா படுத்துடணும். அப்படியே வெளியில போறதா இருந்தாலும் இங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டாவது போகணும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் என்ன நினைக்கிறது? போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னன்னு சொல்வோம்? யார் பொறுப்பு? அப்படி எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு என்ன அவசரம்? இல்ல சுசீலா, மணிமேகல மயில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காலையில வந்தாளா? அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் யார்ட்டையும் சொல்லாம உடனே நான் போயிட்டேன். என்ன உளறீங்க? மூளை குழம்பிருச்சா உங்களுக்கு? என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னே எனக்கு புரியலப்பா. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொத்துக்காக வெற்றிய மயிலு தான் கொண்டான்னு கஸ்தூரியும் அவங்க அக்கா மாலதியும் படிய போட்டாங்கம்மா. அந்த ஹையர் ஆபீசர் ராமச்சந்திரன் அதையும் நம்பி மயில அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டான். அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என் பொண்ணு எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்வா? நான் இப்பவே போய் அந்த ஆளை பாக்குறேன். ஏண்டா இப்படி செஞ்சேன்னு போய் நியாயத்தை கேக்குறேன். என் பொண்ணு மட்டும் வெளியில விடல, நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். இல்ல சுசீலா, அவசரப்படாத, பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? அந்த பாவிங்க அநியாயமா என் பொண்ணு மேல பழிய போடுவாங்க. அந்த ஆளும் அதை நம்பி ஏன் தங்கத்தை அரெஸ்ட் பண்ணுவானா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களும் சும்மாவே வந்துருவீங்க. அப்ப என் பொண்ணு இவ்வளவு நாள் உருகுனதெல்லாம் வெறும் நடிப்பு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. மயிலு எனக்கும் பொண்ணுதான் சுசீலா. மணிமேகலை வந்து விஷயத்த சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நிச்சயமாவே அப்படி பதறி துடிச்சிருந்தா என் பொண்ணை இங்க கையோட கூட்டிட்டு வந்திருப்பீங்க. ஏன் இப்ப நீங்க மயில கூட்டிட்டு வரல?
ஏன் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? அங்க இருக்கிற சூழ்நிலை நமக்கு எதிரா இருக்குது சுசீலா. அந்த ஆபீசருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதனாலதான் அவனும் அந்த கும்பலோட சேர்ந்திருக்கான். மயில அந்த கேஸ்ல மாட்டி விடணுங்கிறதுல ராமச்சந்திரன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? என் பொண்ணு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரமாட்டாளா? இப்படி பொய்யான பழிய சுமந்து என் பொண்ணு ஜெயிலுக்கு போணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவ கனவு என்ன ஆகுறது? ஏதாவது ஒரு கேஸ்ல அவ மாட்டி தண்டனை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஐபிஎஸ் ஆக முடியாதுன்னு அவ அடிக்கடி சொல்லுவாளே. அதுக்காக தான் இப்ப திட்டம் போட்டு அவளை மாட்டி விட்டுருக்காங்கல்ல. யாரு என்ன திட்டம் போட்டாலும் சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ பெரிய ஆபீசரா வருவா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்.